அண்மை செய்தி. அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை களமாக மாற்றியிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்று இருந்த அந்த பெயரை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் என்று ஓபிஎஸ் மாற்றி இருக்கிறார். ஏற்கனவே அவர் தனியாக கட்சி தொடங்க போகிறாரா என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்து வரக்கூடிய நிலையில சமீபத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூட இதே கேள்விக்கு ஓபிஎஸ் மறுப்பு தெரிவித்திருந்தார். இதற்கிடையே தற்பொழுது குழு என்பது கழகமாக மாற்றி இருக்கிறார் ஓபிஎஸ். இதனால் அந்த சந்தேகம் என்பது மேலும் தீவிரமடைந்திருக்கிறது என்றே சொல்லலாம். சமீபத்தில் வேப்பேரியில் நடைபெற்ற ஓபிஎஸ் ஆதரவாளர்களினுடைய மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தின் போது ஓபிஎஸ் பேசுகையில் வரக்கூடிய 15ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும். அதாவது டிசம்பர் 15ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும். அதற்குள் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும், இல்லை என்றால் திருந்துங்கள், இல்லை என்றால் திருத்தப்படுவீர்கள் என்று இபிஎஸ்க்கு கெடு விதிக்கக்கூடிய வகையில தான் ஓபிஎஸ் பேசியிருந்தார். இதற்கிடையே டிசம்பர் 15ஆம் தேதி அந்த கூட்டமானது நடைபெற்று முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிலையில் தற்பொழுது அந்த கூட்டமானது ஒத்திவைக்கப்பட்டு இருக்கிறது. சமீபத்தில் அவர் டெல்லி சென்று அமித்ஷாவையும் கூட நேரில் சந்தித்து வந்ததன் ஒரு தொடர்ச்சியாகவும், அதே போல வரும் 15ஆம் தேதி ஓபிஎஸ் தமிழகம் வருவதன் ஒரு தொடர்ச்சியாகவும் இது மாற்றப்பட்டு இருக்கலாம் என்றும் கூட வியூகங்களாக சொல்லப்பட்ட நிலையில 15ஆம் தேதி நடைபெற இருந்த அந்த கூட்டமானது வரக்கூடிய 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணி அளவில் சென்னை வேப்பேரி YMCA திருமண மண்டபத்தில் நடைபெறும் என்று தலைமை கழகம், அதாவது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. எனவே இத்தகைய ஒரு பெயர் மாற்றம் அந்த அன்று நடைபெற்ற அந்த ஆலோசனையின் கூட்டத்தின் போது கூட அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்பது கழகமாக மாற்றப்படும் என்றும் கூட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் இன்று அந்த பெயரானது மாற்றப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம்தான் இந்த பெயரானது மாற்றப்பட்டிருக்கிறது. நேற்று வரை ஓபிஎஸ் தரப்பிலிருந்து வரக்கூடிய அறிக்கைகளாக இருக்கட்டும், ஏதாவது பதிவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் குழு என்ற பெயரில் தான் வந்து கொண்டிருந்தது. ஆனால் தற்பொழுது கழகம் என்று மாற்றப்பட்டு இருக்கிறது. இதன் காரணமாக அவர் தனியாக கட்சி தொடங்க போகிறாரா என்ற கேள்வி வலுத்திருக்கிறது. இது தொடர்பாக, அதாவது குழு கழகமாக மாற்றப்படுகிறதே, தனியாக கட்சி தொடங்க போகிறீர்களா என்றெல்லாம் கேள்வி எழுப்பிய போது கூட ஓபிஎஸ் அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தார். ஆனால் தற்பொழுது குழுவானது கழகமாக மாற்றப்பட்டு இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா.